கவுச்சியா பாஸ்? என்ன கவுச்சியாவா? ஏண்டா என்ன கறிக்குழம்பு ஊற்றி சோறா போடுறான்? கவுச்சியா காய்கறியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ இல்லைங்க சார், சப்பான் பாஷையில வணக்கம் சொன்னேன். மூதேவி, அது கவுச்சியா இல்லடா, கோனிச்சிவா. அதே அதே கோனூசியா பாஸ். யாராவன்? இந்தாடா, அது கோணி ஊசி இல்லை, குண்டு ஊசி இல்லை, கோனிச்சிவா. சரி சரி, நீ வணக்கம் வச்சதெல்லாம் போதும். மேலே தொங்கிக்கிட்டு இருக்கான் பாத்தியா, அவன் யார் என்னன்னு விசாரி. கொக்கோட்டி வப்பாட்டி வட்டா சீனிவாசன் பாஸ். என்ன சப்பான் பாஷையில இதோ விசாரிக்கிறேன்னு சொன்னேன் பாஸ். ஆடா, இவன் திருந்த மாட்டான் பாஸ். இந்தாரு, ஒழுங்கா அவன்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரி. இதுக்கு மேல நீ ஜாப்பனீஸ் பேசின தூக்கி நாய்க்கு போட்டுருவேன். ஓகேங்க, அந்த விசாரிக்கிறேன். கண்ணி அளவு வேற தெரிய மாட்டேங்குது. என்னடா இவ்வளோ உயரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கேன்? விட்டா விண்வெளிக்கே போய் விண்வெளி நாயகன் ஆயிரு இருக்கே. ப்ரோ, ஆர் யூ வடக்ஸ் ஆர் தெக்ஸ்? வடக்கனா தெக்கனாடா? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற? பாய் தம்பி, தம்புடு, சகோதரா. அட என்னடா நீ, அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. அட ஏங் பாய், கண்டுபிடிச்ச. இவன் எங்க ஒரு பாயாதா? பாஸ், தயவு செஞ்சு அவன் வாயை மூட சொல்லுங்க. சிரிக்கிறனே செத்து போயிட போறேன். தம்பி, யாரப்பா நீ? எந்த ஊரு? எதுக்கு இங்க வந்திருக்க? ஆமா, 42 நாள் எப்படி அந்த கண்டெய்னருக்குள்ள சர்வை பண்ண? அது அந்த கேள்வியெல்லாம் கேட்டீங்கன்னா அப்ப பேசவே மாட்டேன். சரி சரி, கோச்சுக்கிறாத. உன் பேர் என்னன்னு சொல்லியா முதல்ல? என் பேரு புஷ்பா, புஷ்பா ஆசு. கேட்டீங்களா பாஸ்? ஏதோ புஷ்பதோஷம். புஷ்பாவா? டேய், அவனை கொல்லுங்கடா. சாய், ஐயோ கீழே விழுந்துச்சு. அட அட, யாராவது கோச்சுக்கிறாம அந்த கோடாலி எடுத்து மேலே வீசுக்கிட்ட. ஐயா, தேவையா அதெல்லாம் உனக்கு? எப்போ அந்த கிரேனை விட்டு அந்த ஆளை கீழே இறக்கி விடுங்க ஐயா. அட சீக்கிரம் இன்ட்ரோ கூடியா, டைம் ஆகுது. எங்க அந்த கோடாலி? இந்த இது இப்ப கேமரா கொண்டு வாங்க கிட்ட. கொழுந்தியாவா பாஸ்? என்ன பாஸ் இவன் வந்தது வராதம்மா உங்க குழந்தையாவை பத்தி விசாரிக்கிறேன். ஒருவேளை உங்க குழந்தையாவுக்கு அவனுக்கு. டே கூமுட்ட, உனக்கு இன்னும் புரியல? அவன் நம்ம மொழியில வணக்கம் சொல்றதுக்காக தான் கொழுந்தியாவான்னு கேட்குறான். ஓ, கொன்னிச்சிவா வாங்குறதுக்கு தான் குழந்தையாவான்னு கேட்குறானா? ஆடா பரதேசி பையில, இந்த கிழமை மாதிரியே அவனை நம்ம மொழியை கொல்றான் பாஸ். அவனை நம்ம கொல்லாம விடக்கூடாது. அப்புறம் ஏன்டா வாயை பார்த்துக்கிட்டு நிக்கிற? போய் கொல்றா. ஓகே பாஸ். டாய், ஆலையில தேட்டரில் எப்படி 1500 கோடி வசூல் பண்ணீங்க? என்ன அதெல்லாம் அகசி எப்படி ஜாப்பனீஸ்ல சொன்ன? ஆமா, நீ எப்படி சப்பான் பாஷை கத்துக்கிட்ட? 48 நாள் கண்டெய்னருக்குள்ள என்ன கரகாட்டம் ஆடாச்சியா? 30 நாளில் எப்படி ஜாப்பனீஸ் கத்துக்குதுங்கிற புக்கு வாங்கி படிச்ச. ஆமா, உள்ளதான் வெளிச்சம் இருக்காது, எப்படி படிச்ச? அதே மெழுகுவத்தி கொளுத்தி. மெழுகுவத்தி கொளுத்துனா கண்டெய்னருக்குள்ள இருக்க ஆக்சிஜன் குறைஞ்சிரு. அப்புறம் எப்படி நீ சர்வை பண்ண? மூச்சு விடாம எப்படி நீ வாழ்ந்த? அது ஓட்ட கண்டெய்னரு, அதனால காத்து ஈஸியா வரும். சரி, கண்டெய்னர் ஓட்ட. கண்டெய்னர் தூக்கும் போது வைக்கும் போது கட்டையெல்லாம் உன் மேல உருண்டு விழுந்து நசுக்கி இருக்கும்ல, நீ ஏன் சாவல? அது இதா பாரு பேசு. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த கேள்வியெல்லாம் கேட்டேன்னா நான் பேச மாட்டேன்னு. உன் கூட பேச மாட்டேன் போ. டேய் சப்ப மூக்கைங்களா, நீங்க வாங்கடா சண்டை போடுவோம். After 2 minutes. தந்தான நானே, தந்தான நானே, தந்தான நானே, தந்தான 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 நானே, தான நானே, தானே நானே நோ. என்ன இந்த சீன்லாம் பார்க்கும்போது அப்படியே கேஜிஎஃப்பை பார்க்குற மாதிரி இருக்கா? கேஜிஎஃப் மாதிரிலாம் இல்லை, கேஜிஎஃபே தான். செவப்பு பிஞ்சு பிஞ்சு இங்கே கழுவுது அங்கேயா?
இல்லை மச்சான், அது வந்து இது சும்மா சொன்னேன். இது வந்து கேஜிஎஃப் ஒன்றும் கிடையாது. இது புஷ்பராஜ். இந்த புஷ்பராஜை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்ட் வரையும் போக வேண்டியிருக்கும். போவாமா? புஷ்பா, இவர் தான் கோயந்தப்பா. ஏது கோயந்தப்பாவா? யாரு? நம்ம கோயந்தோட அப்பாவா? கோயந்தே, இவர் உங்கள் அப்பாவா? இல்ல புஷ்பா, எங்க அப்பா இன்னும் ஹைட்டா இருப்பாரு. ஓ, அப்போ நீ எந்த கோயந்தோட அப்பா சார்? என்ன நக்கல் பண்றியா? கட்டையெல்லாம் எங்கடா? கட்டையெல்லாம் ஒடியில சார். வேற ஏதாவது திருப்பையில் வச்சதால மொட்டை வேடா இருக்கு, கூட்டிட்டு போ. புஷ்பா, 4 மொட்டை இல்லை, 3 தான் இருக்குது. வேணா ஒரு சொட்டையை ஜாயின் பண்ணி விடுவோமா? என்னடா எல்லாரும் சேர்ந்து விளாடுறீங்களா? கட்டை எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க? சார், எங்களை பார்த்தா என்ன கட்டை வெட்டுறாங்க மாதிரியா இருக்கு? வீணா சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிய? இதெல்லாம் மேலே உள்ளவனுக்கே அடுக்காது சார். அட டாய, இப்போ எதுக்குடா மேலே இதெல்லாம் ஞாபகப்படுத்துக? இல்லை மச்சான், இது அவரை திசை திருப்புறதுக்காண்டி ஆண்டவனுக்கே அடுக்காதுன்னு சொல்ல வந்தேன். அப்போ அதை அப்படியே சொல்லி தொலைய வேண்டியடா எரும மாடு. என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. கட்டை எங்க இருக்குன்னு சொல்லிருங்க. இல்ல சரி சார், நான் கட்டையை ஒழிச்சு தான் வச்சுருக்கேன். எங்கே இருக்கு நீயே தேடி கண்டுபிடிச்சிக்க. ஆமாம், நல்லா சுற்றி முற்றி தேடி பாருங்க. ஆனால் மேலே மட்டும் பார்த்துறாதீங்க, ஏன்னா நீங்கள் புஷ்பா படத்தில் வர போலீஸ். அட திருட்டு நாய, என்னை மாட்டி விட நீ ஒரு ஆள் போகுண்டா. இல்லை புஷ்பா, இது படத்தில் வர லாஜிக்கே சொன்னேன். எல்லா இடத்துலையும் தேடுங்க. ஒரு கட்டை கிடைச்சாலும் போதும். இங்க ஒருத்தனை லாக்அப்ல போட்டு பிரிச்சிடுறேன். After 2 minutes. சார், எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், ஆனால் எதுவுமே கிடைக்கல சார். நான் தான் சொல்லலை சார், எதுவுமே கிடைக்காது. என்ன சவுண்ட் அது? அங்கே வருங்க, ஏரோப்ளேன் பறக்குது. நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஏரோப்ளேனா? எங்க? காய்ஸ், கவனிச்சிங்களா? கட்டையெல்லாம் மேலே தான் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. மாட்டினடா மாவனை. ஸ்டேஷன் போலாமா? ஏதோ ஒரு நிமிஷம் சார். மச்சான், அப்படி பார்க்காத மச்சான். ஏரோப்ளேனை எட்டி பார்க்குறேன்னு சொல்லி என்னை 7 வருஷம் உள்ள தள்ளிட்டியடா திருத்து நாய. இல்லை மச்சான், ஏரோப்ளேனை பார்த்து ரொம்ப நாளாச்சு, அதே எட்டி பார்த்தேன். சாரி மச்சான். ஸ்டேஷன் வாங்க தம்பி, பெரிய பெரிய ஏரோப்ளேனை நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் கொண்டாரெட்டியோட தம்பியை வந்து எங்களை சாமியில் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தலைவர் லவ் வேற பண்ணார். பாவ கப்பு அதிபமா சிவல்லி பேச்சே கல்யாணி ராகமா. அது ஒரு புனிதமான காதல். 1000 ரூபா கொடுத்தோம்னு வைங்க, அந்த புள்ள சைட் அடிக்கும். 5000 ரூபா கொடுத்தோம்னா கிஸ் அடிக்கும். 10000 ரூபா கொடுத்தோம்னு வைங்க. போதுண்டா, செகண்ட் பார்ட்ட சொல்ல ஆமி. அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டி தொட போதுமா? போதும், செகண்ட் பார்ட்ட ஆமி. ஓகே, செகண்ட் பார்ட்டில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஆளுகளை பூரா சிக்காவட் சார் பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. அவங்கள கூட்டு வர்றதுக்காண்டி நாங்கள் ஸ்டேஷன் போனோம். இதை பாவு போலீஸு, நான் எல்லாரையும் விட சொல்ல, அவனை மட்டும் விடு. ஏன்னா எனக்கு நைட்டு அவனுக்கு கல்யாணம். அதுக்கு பதிலாக நம்ம பையன் எவனையாச்சும் பூச்சுக்க. டேய், நம்ம பையன்களில் எவனாச்சும் அவன் நேம் சொல்ல இருக்கா? அது வந்து மச்சான், ஒரே ஒருத்தன் இருக்கேன். அப்போடா அவனை ஒரு நாளைக்கு உள்ளே இருக்க சொல்லு, நாளைக்கு அவனை சாமியில் எடுக்கடா. அதுக்கு இல்லை மச்சான், அவன் உள்ளே போக மாட்டேன். ஏடா உள்ளே போக மாட்டேன்? நோய்க்கு போவேன். உள்ளே இருக்கவன் யாடா? நம்ம பையன். நம்ம தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் பண்ணுற விட உள்ளே இருக்கிறது ஒன்றும் பெருசு இல்லை ராஜா. அதனால் ஒரு நாளைக்கு உள்ளே, நாளைக்கு நான் அவனை சாமியில் இருக்கிறேன். என்னடா பேச்சே காணா? அப்போ போக மாட்டானா? டேய், உள்ளே இருக்க கல்யாண மாப்பிள்ளை பேர் மட்டும் என் பேர் அஞ்சுவே. நான் உன்ட்டெல்லாம் எவன்டா கெஞ்சிக்கிட்டுப்பா. இன்னும் நானே உள்ளே போய்ப்பேன்டா. அப்போ போ மச்சான். என்ன? ஆமாம், உண்மைதான், போ. என்னடா சொல்லுவ? ஆமாம் மச்சான், அவன் பேர் தான் உன் பேரும், உன் பேர் தான் அவன் பேரும். புஷ்பராஜ். அட பரதேசி நாய, இதைத்தான் முதலேருந்து போகமாட்டான்னு சொல்லிட்டியா? இது புரியாமல் நான் அவசரப்பட்டு வாய விட்டனே. இப்போ என்ன பண்ணுது? நீ தான் சொன்னியா மச்சான், கல்யாணத்தை கூட உள்ளே போகிறது ஒன்றும் பெருசு இல்லை, உள்ளே போ. நம்ம பையனுக்கு நம்ம தானே செய்யணும். அதெல்லாம் செய்தா, ஆனால் இருந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ உள்ளே போனதுக்கப்புறம் நீ விட்டுட்டு போன எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். ஏது? டேய், பூஞ்சு போச்சுடா.
உன் ஊழல் எல்லாம் பூஞ்சு போச்சு. அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலி ஆகும் தானே வெயிட் பண்ணினுங்க. நான் போக மாட்டேன்டா. சேலு வேற வழி சொல்லு. வேற வழியே இல்லை புஷ்பா. அவனை வெளியே விட்டா எங்க வேலை போயிடும். ஓ வேலை போயின்னு யோசிக்கியா? நானே உங்க எல்லாரையும் வாங்கிக்கேன். டேய் கேசவா, இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரையும் வாங்குடா. ஐயா மச்சான், எதுக்கு இப்படிலாம்? அட ஹை பட்ஜெட் படம்டா, அப்படிதான் இருக்கும். 1500 கோடி சும்மா ஆகுமா? அது வந்துச்சா இல்லையானே டவுட்டாக தான் இருக்குது. அந்த டவுட்ல இப்போ வேடா மூடிட்டு நான் சொல்ல செய். எப்பா போலீஸுகளா, ராமராஜன்ட்ட அடி வாங்குற மாதிரி எல்லாம் வரிசையா நில்லுங்க. சம்பளம் எவ்வளவு? 4200 தான். லஞ்சம்? அது என்ன ஒரு 45,000 வரும். ஏ அப்பா இம்புட்டா? அட கண்ணு வைக்காதையா. சரி சரி நீ சொல்லு, சம்பளம் எவ்வளவு? 4200. லஞ்சம்? ஸ்டேஷனுக்கு தெரிஞ்ச 30,000, ஸ்டேஷனுக்கு தெரியாம ஒரு 30,000. அடேங்க அப்பா, ராயன் படத்தில் வர தனுஷ் மாதிரி இருந்துக்கிட்டு நீ இம்புட்டு லஞ்சம் வாங்குற. ஒழுங்கா அப்போ கொடுக்குற காசில் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை ஒன்று ஓப்பன் பண்ணேன். ஓகே ப்ரோ. உசுரே நீதானே நீதானே. என்னடா அதுக்குள்ளே மாறிட்டேன்? போக போக்க பார்த்தா குத்தூசி எடுத்து வந்து குத்திப்பிடும் அவ்வளோ இருக்கு. சரி அது இருக்கட்டும் புஷ்பா, காசு முடிஞ்சு வச்சு என்ன பண்ணுறது? எடாது அதுக்குள்ளே முடிஞ்சிச்சா? என்னடா சொல்லு? ஆமாம், ஒவ்வொருத்தனும் அந்த வரையா லஞ்சம் வாங்குறாங்க. பேசாமல் கட்டை வெட்டுறதை விட்டுட்டு நம்மளும் இவங்க கூட லஞ்சம் வாங்க போயிடலாம். அவ்வளோ இருக்கு அம்போட லஞ்சம். அட படுபாவிகளா, ஒரு ஸ்டேஷன்ல இம்புட்டு லஞ்சமா? இவங்களுக்காகவே நான் எக்ஸ்ட்ரா கட்டை வெட்டணும் போல இருக்குது. ஏமா யாருமா நீ? ஓ நீ தான் சீவல்லியா? சீக்கு வந்த வள்ளி மாதிரி வரைஞ்சி வச்சுக்கானுங்க. சாமி, சிஎம் பார்த்துட்டு வரும்போது அப்படியே அவர் கூட நின்று ஒரு போட்டோ ஒன்று எடுத்துட்டு வா சாமி. அந்த போட்டோவை வச்சு நீ என்ன போ? வேற எதுக்கு? அந்த போட்டோவை காட்டி என் ஆளு சிஎம் கூட எல்லாம் இருக்கான்னு பீத்திக்கிறதுக்கு தான். அடி பீத்த சீக்கு அப்படி ஆத்தடி பீத்த போ. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல உன்னை என் கூட பேச வைக்கிறதுக்கா 1000 ரூபாய் துட்டு வாங்கினாங்கல்ல, அவ்வளோ எழுத்தியா? அது ஆமா சாமி. ஏண்டி அந்த மாமா கேர்ள்ஸ் கிட்ட பீத்தக்காரி என்னை சிஎம் கிட்ட போட்டா இருக்க சொல்ற? ஐயோ சாமி சாமி, எதுக்கு சாமி பழசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சாமி. ஒரு மாயினா என்ன மாயி? அது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு சாமி. என்னடி சொல்ல? நான் ஒண்ணுமே பண்ணலையே. நீ பேசினாலே ஃபீல் ஆயிடுது சாமி. வா சாமி போவோம். ஏய் என்ன பேசுற நீ? எல்லாம் பாக்குறாங்க. ஐயோ அவனுக்கு கிடக்குறானுங்க. வா சாமி போவோம். ஐயே இசை இது. டேய் கேசவா, இது இந்த வந்து. ஓஹோ அப்படியா? டேய் எல்லாம் பல்ல விளக்கிவிட்டு சாப்பிடுங்கடா, அண்ணன் வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ஆனாலும் இந்த மாதிரி சீன்லாம் வச்சுக்கிட்டே இந்த படம் 1500 கூட கிராஸ் பண்ணியிருக்கே. எப்படி கிராஸ் பண்ணியிருக்கான்? After 2 minutes. சரி நான் கிளம்புறேன். என்னம்மா சலிச்சுக்கு? சரி நீ 10 நான் போயிட்டு வரேன். என்ன புஷ்பா அதுக்குள்ள வந்துட்ட? அதே சிஎம் பார்க்கறதுக்கு லேட் ஆயிடுச்சுல, அதான் வா போ. சரி என்னதான் இருந்தாலும் சிஎம் கிட்ட மரியாதையாக நடந்துக்கிட்டு புரியுதா? என்ன சித்தப்பா அப்படி சொல்லிட்ட? நான் சிஎம் வாழ்த்து ஒரு போயவே எழுதிட்டு வந்துக்க. பாடி காட்டவா? சிஎம் தவாது. எப்பா கொஞ்சம் அமைதியா இருப்பா, அவர் காதில் எதுவும் விழுந்துட போகுது. ஏன் நான் பார்க்கக்கூடாதா? உனக்கு போகாம எங்க அவ என் பாட்டில் இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு மினிஸ்டர் பதவி எதுவும் கூத்துவான்னு? ஏடா அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நம்ம என்ன அவரை பொண்டாடா பார்க்க வந்திருக்க? சித்த சும்மா இருடா. ஏல வாழை சித்தப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்க தலைவரே, நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ உன் புண்ணியத்தில் இருக்கம்ல. அட என்ன தலைவர் எப்படி சொல்லிட்டிய? நான் என்னத்தை புண்ணியம் பண்ணேன்? நம்ம பண்றது பூரா பாவம் தானே. அடா அதான் தெரியுமே, நல்லா இல்லைங்கிறதான் அப்படி சுற்றி வளைச்சு சொன்னேன். ஓ அப்படியா? சரி சரி. என்னலே சரி சரிங்க. டார்க் காமெடியில் எது? டார்க் காமெடியா? ஓ டார்க் காமெடி. சரியான காமெடி தலைவரே. மக்கள் எனக்கு காமெடி பண்ணாலே சிரிப்பு அடக்கவே முடியாது. ஏப்பா நீடி சிரிப்பா? எதுக்கு? எப்பா இப்போ அவன் காமெடி பண்ணாப்பா, சிரிக்கலடா போட்டோக்கு போஸ் கொடுக்க மாட்டேன். ஓ அப்படி ஒன்று இருக்கா? சூப்பர் காமெடி தலைவரே. தம்பிக்கு டார்க் காமெடி லேட்டாக தான் புரிஞ்சிருக்குள்ள இருக்கு. ஆமா தலைவரே. அப்பா தம்பி யாரும் தெரியுமா? ஏ புஷ்பா தானே, நல்லா தெரியும்ல. ஏதோ போலீஸுக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறியா?
அது ஏதோ சும்மா விளையாட்டுக்கு கொடுத்தது தலைவர். ஆ, ஆ. ஏதோ சமந்தா கூடலாம் சேர்ந்துக்கிட்டு ஊ சொல்றியான்னு டான்ஸ் ஆடினியா? அது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தலைவர். அப்ப இந்த பாட்டில் என்ன இருக்கு? ஆடா இதுல இடம் இருக்கு. சப்புடாரவே சுப்புடாரவே ஒரு பொக்க பாட்டு இருக்கு. அதெல்லாம் கேட்காதியா. நீ போட்டா அதெல்லாம் எடுக்காத, எடுத்துட்டு போ. எது போட்டாவா? என்ன போட்டாலே? அது ஒட்டுபிள்ள தலைவரே, இவ பொட்டாட்டி. அப்ப அது பேரடா சீவல்லி. என்ன சீ வலிதா? எங்க காதை காட்டு. ஐயோ அது இல்லை தலைவர். ஐயோ சொல்லியா? அது வந்து தலைவரே, அது ஸ்ரீவல்லியில ஸ்ரீவல்லி, அதான் அப்படி சொல்றாப்ல. ஓ ஸ்ரீவல்லியா? சரி, அவங்களுக்கு என்ன? அதான் அந்த பொட்டு வந்து உங்க கூட இவர் போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு, அதான் கேட்குறாப்ல. போட்டாதானாலே எடுத்துக்க. இதுல என்ன இருக்கு? டெசபாவா, நான் கூட ஸ்பக்லரா இருக்கேன், நீங்க போட்டோ எடுக்கிறதுக்கு தயக்கி நினைச்சேன். ஆனா எவனவனா இருந்துட்டு போடும்ல. இன்னைக்கு போட்டோ எடுப்பான், நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னா இவன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சாதிச்சிடுறேன். அப்ப சரி தலைவரே, எப்பா போட்டோ எடுத்துக்கப்பா. இல்லை, போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி சிஎம்காக நான் ஒரு போயம் எழுதிட்டு வந்திருக்கேன். டே வேறாப்டா. எது போயம்மா? எனக்கா எழுதுனியா? எங்க படிச்சு காட்டுல கேட்பான். சித்தப்பா இப்போ பாரு, பாடியே அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறேன். சிஎம் தான் வராரு, ஜெயிக்க விட போறாரு. எல்லாம் நிறுத்தல. என்ன நக்கல் பண்ணுதியோ? உனக்கு போட்டாங்க கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போல கோட்டிக்கார பையன், நான் கிளம்புறேன். தலைவரே கோச்சுக்காதீங்க, ஒரு நிமிஷம். இதுக்குதான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? இப்ரஸ் பண்றாடா, இப்ரஸ். பல்லு விளக்குற பிரஸ் கூட கொடுக்க மாட்டேன் அந்த ஆளு இதுக்கப்புறம். சிஎம்ல அதான் அப்படி பண்ணுறாரு. நாளைக்கு நீயே சிஎம் பார்த்தா கூட அப்படிதான் பண்ணுவேன். என் பாட்டெல்லாம் கேட்பியா? ஏன் கேட்க மாட்டேன்? அதெல்லாம் நல்லா கேட்பேன். காது கறி போட கூட பரவாயில்ல, உன் பாட்டை கேட்காம போக மாட்டேன். அப்படியா? ஏன்? ஏன்டா என்ன சொல்றது, உன்கிட்ட காசு இருக்குது. ஆ? அது ஏடா நீய நண்பன். அப்படியா? அப்ப நீயே சிஎம் ஆயு. ஏடா என்னப்பா சொல்ற? அதெல்லாம் எப்படி பாசிபிள்? பாசிபிள். ஏடா அவன் தான் ஆக்கி. அந்த படத்தை அதிகமா பார்க்காதன்னு சொன்னா கேக்குறியா? அதுல உள்ள மாதிரியே படிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். சரி சரி, அதை விடு. இப்ப சொல்லேன் பாரு. பாசிபிள். ஏடா இவ புஷ்பா, புஷ்பா ஆசு, எவனுக்கும் அடங்காதவ. ஓஹோ அப்படி. இல்லையா, என் பொண்டாடி கால் பண்ணுது. ஹலோ சீவல்லியே, சொல்லு சீவல்லியே. வரும்போது நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வா சாமி. எந்த நூடுல்ஸு? இந்த 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுன்னு சொல்லுவாங்களே, அந்த நூடுல்ஸா? ம், அது எங்க 2 மினிட்ஸ்ல ஆகுது? அதை செய்யறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். ஓ, அப்ப அது 2 மினிட்ஸ் இல்லையா ஆச்சலாம்? அது ஒன்றும் 2 மினிட்ஸ் இல்ல, நீ தான் 2 மினிட்ஸ். சொல்லால் அடிச்ச சுந்தரி. என்ன சித்தப்பு, லாங் டைம் நோசி? அது தொகுதியில மக்களுக்காக பணியாற்றுறதுல கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், அதான் உங்களை வந்து பார்க்க முடியல. ஏ எர்மாடு, நடிக்காதே எர்மாடு. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. எதை கழட்டி விற்கலாம், எதுல கமிஷன் வாங்கலான்னு தெரியவே. ஆபா, அதுல இதே பாதியை நீங்க வாய்க்கிறீல. முழுசா ஆட்டை போலான்னு பாத்தியா? அப்பதுக்கு நாங்க இங்க உட்காந்து இருக்கோம். சரி அதை விடுங்க. ஆபா, சொட்ட பாட்டையால இருந்தீங்க, திடீர்னு இவ்வளவு இப்படி இருக்கு. ஏன் சொட்ட மண்டனா கடைசி வரைக்கும் சொட்டையாவே இருந்துட்டு செத் போயிடணுமா? முடி முளைக்கவே கூடாதா? ஐயோ அப்படில தலைவரே, இந்த சாதி ஒழிப்பு மத ஒழிப்பு மாதிரி சொட்ட கிண்டல் ஒழிப்புன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும். அப்பதான் பல சொட்டைகள் நிம்மதியா இருக்க முடியும். ஐயோ தலைவரே, நான் உங்களை கிண்டல் படல, எனக்கும் முடி கொட்டுது. இப்படியே விட்டா கொஞ்ச நாள்ல நான் சொட்டையாயிருவேன். அதனாலதான் நீங்க என்ன வடியடி கேட்டேன். ஓ, உனக்கும் முடி கொட்டுதா? நம்மாலடா நீ. ஆபா ஆபா, எரும மாட்டின் வாங்கி தேய். எது எரும மாட்டை வாங்கி தேய்க்கணுமா? என்னக்கா சொல்றீங்க? அட எருமாடு இல்லடா எருமாடு, இது எரும மாட்டின் என்ன, அதை வாங்கி தேய். அதை வாங்கி தேய்ச்சா வளர்ந்துருப்பா? வளராது, ஃபுல்லா கொட்டிரும். அதுக்கப்புறம் என்ன மாதிரி விக்கு வாங்கி வச்சுக்கலாம். அது சரி. சரி இப்ப அதை விடுங்க. இப்ப நான் சிஎம் ஆகிறதுக்கு என்ன வழி பண்றது? அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது சித்தப்பு, ஒழுங்கா ஓடிப்போ. ஹலோ, யார் பேசுறது? சா வணக்கம் சா. எது சாவா? என்னடா ரீசெண்டா கங்குவா படம் எதுவும் பாத்தியா? வார்த்தைக்கு வார்த்தை சா போட்டு பேசுற. ஐயோ அப்படி இல்லை சா, எனக்கு இந்த வார்த்தையே அப்படிதான் வரும். ஓ, ரா வராத. எங்க ராரா சரசுக்குராரா பாடு. யாரா சரசுக்குராரா? வெரி குட், நல்லா பாடுறியே. ஆமா, யார் நீ? தாதா சா, புஷ்பா, புஷ்பாஸ். ஓ நீயா?
நீ தான் இவனை தூண்டி விட்டு சிஎம்க்கு நிக்க சொன்னியா? ஆமா சார், உங்களுக்கு ஒரு சோஃபா ஒன்று அனுப்பிச்சிருக்கேன், அதை வாங்கிட்டு எங்கால சிஎம் ஆக்கிடுங்க. ஏண்டா குமுட்ட, சோஃபா சீர்வரிசை எல்லாம் வைக்கிறதுக்கு நான் என்ன வீடா பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன்? அடா அந்த சோஃபா ஃபுல்லா காசு இருக்குங்க. அப்படியா? அப்போ ஓகே. டேய் நீ தான்டா சிஎம். சாரி நீங்க தான் சார் சிஎம். என்ன தலைவரே, அவ்வளவுதாடா? ஆமா பின்ன, வளவலன்னா போட்டு இழுத்துட்டு இருக்க கூடாது. காசு பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம கட்சியோட கொள்கை என்ன? அது வந்து அதுவே மறந்துட்டேன். ஏறுமாடு, நானே சொல்றேன். காசை கண்டால் கையெழுத்து போடு, காட்டி கொடுத்தால் ஆளையே போடு. அதான் தலைவரே, அது யாவும் இருக்கு, ஆனா டயலாக்கா யாவும் இல்லை. சரி அதெல்லாம் இருக்கட்டும். உன் ஏடிஎம் கார்டு மேல உள்ள 16 நம்பர் சொல்லு. எதா? அது சரி ஏதோ பழக்க தோஸ்தில் மாற்றி சொல்லிட்டேன். என் பிஏவை கூப்பிடு, மற்ற வேலையை பார்ப்போம். சொல்லு சித்தப்பா, புஷ்பா சாரி கேட்குமா? அவனை வளர்த்து விட்டதே நான் தான். சாரி ஏடா சாரி, நான் சொன்னா சாரி கூட அழுவேன். ஹாய் சில குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ட் இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ தான் போட முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக செகண்ட் பார்ட்டில் நிறையா கண்டென்ட் போடுறோம், வெயிட் பண்ணுங்க. அண்ட் ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டாடா.